தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா அந்த காலத்துல சொல்றது, விருச்சிக ராசியில் சித்த யோகத்தில் அமையக்கூடிய நாள் தான் நம்மளுடைய பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகைகளுக்கு விசேஷமே எதுன்னு பார்த்தா, தை மாதத்துல இந்த 1ஆம் தேதி, அதாவது வருவது வேலைக்கிழமை. இந்த வேலைக்கிழமை நமக்கு கடவுளா பார்த்து குளிகை நேரம்னு ஒண்ணு உண்டு. அது காலையில 9லேருந்து 10. இந்த நேரத்துல அறுபடை வீடுகளில் முருகனுக்கு போயிட்டு திருப்பரங்குன்றத்துல ஒரே ஒரு விளக்கு. அன்னைக்கு யாரோ பஞ்சாங்கத்தின் பொது பலனில் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் வந்தாலே கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம் என்றாலும் பஞ்சாங்க குறிப்புகள் பயமுறுத்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. சென்னை வடகிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் உருவாகி அதனால் சிறு சிறு பாதிப்புகள் பெரிதாக, இராணுவ தலைமை, போலீஸ் தலைமை, நீதியரசர்கள், பெரும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத் துறையில் முன்னணி இருப்பவர்கள் எல்லாம் அதிக பாதுகாப்புடன் இருப்பதும் நீங்கள். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தை மாத திருநாள் நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டில் 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதம் தை மாதம். மார்கழியில் வந்தாலும் புத்தாண்டுகள் வந்தாலும் தை மாதம்தான் மனிதர்களுக்கு ஒரு விசேஷம். மகர மாதம் என்று சொல்வார்கள். ஸோ குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு நாம் இப்பொழுது பார்க்க போகிற விஷயம், தை மாதம் அதனுடைய சிறப்புகள் மற்றும் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பொது பலன். எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குமுதம் நிர்வாக இயக்குனர் திரு அன்பிற்கும் பண்புக்குரிய அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், என்னுடன் நீண்ட நெடுநாட்களாக வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயா பிரியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உழைப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விளம்பரதாரர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றைய காலத்தில் இல்லை. விளம்பரதாரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தை மாதம், தை 1 முதல் 29 வரை, ஆங்கிலத்தில் 15/1/2026 முதல் 12/2/2026 வரை தை மாதம். சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். அதனால்தான் இதை மகர மாதம் என்று சொல்றாங்க. ரொம்ப எளிமையான விஷயம். மாசி மாதம்னா சூரியன் கும்பத்துக்கு வந்தால் மாசி மாதம். பங்குனி மாசம்னா சூரியன் மீனத்துக்கு வந்தால் பங்குனி மாதம். அடுத்து ரொம்ப விசேஷம், தமிழ் மாத பிறப்பு சித்திரை. சூரியன் மேஷத்துக்கு வந்தால் அதான் தமிழ் மாதத்தில் 1ஆம் மாதம். அதாவது இந்த மகர மாதத்துக்கு என்ன விசேஷம்? சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலம்தான் இந்த மகர மாதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது எல்லோருக்கும் எப்பொழுது தை பிறக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக அந்த காலத்தில் சொல்கிறது, மகாபாரதத்தின் பீதாமகர் என்று சொல்லப்படக்கூடிய பீஷ்மர் இந்த மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் காத்துக்கிட்டு இருந்தாராம். எதற்கு? தன்னுடைய உயிர் போகிறதுக்கு. அப்போ பார்த்துக்குங்க, இந்த தை மாதத்தினுடைய
உயர்வு என்னன்னு பார்த்துக்க. தேவர்களுடைய உதய காலம், அதாவது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம், அது முடிஞ்சு இப்போது உதய காலம். அதனால் தை மாதத்துக்கு ரொம்ப விசேஷம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயமும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமே தை மாதம்தான். சூரியனுடைய கும்பிடக்கூடிய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. சூரியனுடைய சிறப்புக்கு இந்து தர்மத்திலும் பஞ்சாங்கத்திலும் சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் அவ்வளோ உயர்வு. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று கண்டுபிடித்தவர்கள். அதனால்தான் சூரியனை பற்றி பெருமை மிக்க வேற எந்த ஒரு தர்மத்திலாவது, இந்து தர்மத்தை தவிர, சூரியனுக்குன்னு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? அதனால் இந்த வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 15/1/2026 அன்னைக்கு பொங்கல். நமக்கெல்லாம் தெரியும், எளியோர்களுக்கு அத்தனை பேர்களுக்கு தெரியும், நல்லவர்களுக்கு தமிழர்களுக்கு பொங்கல் என்றாலே ஏதோ விடுமுறை கிடையாது, ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை. அன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சித்த யோகத்தில் அமையக்கூடிய நாள்தான் நம்மளுடைய பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகைகளுக்கு விசேஷமே எதுன்னு பார்த்தா, விவசாயத்தை உயர்த்தி நிற்பதும், சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், நமக்காக உழைக்கக்கூடிய காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுமாடுகளுக்கு தெய்வத்துக்கு நிகராக கும்பிடுவதும், அதான் பொங்கல். மாட்டுப்பொங்கல், கன்று பொங்கல் என்று சொல்வது தான் காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். மக்களுக்கும் தங்களுடைய ஊர்களுக்கு சென்று விழாக்களில் கலந்து கொள்வதும், அதாவது மண்ணுக்கும் நமக்கும் இருக்கிற பாசங்கள் மறையக்கூடாது என்பதும், உறவுகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பாசங்கள் இன்றைக்குமே இந்த உலகத்தில் தலைமுறையாக குலதெய்வ கும்பிடுவது, ஊர்களுக்கு சென்று காப்பு கட்டுவது, வழிபாடு செய்வது, பொங்கல் என்ற ஒரு விசேஷமான நாள். எந்த ஊர்களில் இருந்தாலும் பொங்கல் அன்று தன்னுடைய வீட்டில் குளித்து முடித்து சாமியை கும்பிட்டு புத்தாடை அணிந்து பொங்கலை கிழக்கு நோக்கி உட்கார்ந்து சூரியனை நமஸ்கரித்து விட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விசேஷமான நாள். இந்த தர்மத்திலும் சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்கும் என்பதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனால் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம். தை மாதத்தில் இந்த 1ஆம் தேதி, அதாவது வருவது வேலைக்கிழமை. இந்த வேலைக்கிழமை நமக்கு கடவுளாக பார்த்து குளிகை நேரம்னு ஒன்று உண்டு. அது காலையில் 9லேருந்து 10. இந்த நேரத்தில் எந்த தோஷமும் வராதுன்றது சாஸ்திரம். அதனால் நீங்கள் பொங்கல் காடு விடிகாலம்பரை பண்ணுறது, அது பிரம்ம முகூர்த்தத்தில் 6 மணிக்கு சூரியன் கூட சேர்ந்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு. கண்டிப்பாக 9லேருந்து 10க்குள்ளே பொங்கலை வைத்து சந்தோஷமாக இறைவனை வழிபட்டால், இந்த குளிகை நேரம் என்பது அன்னைக்கு சுக்கிர ஓரையாக இருந்தாலும், சுக்கிர ஓரை புதன் ஓரை கிராஸ் ஆனாலும், குளிகை நேரம் என்பது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வளருமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள், அற்புதமான நேரம். அந்த சுக்கிர நேரத்தில், சுக்கிர ஓரையில் குளிகை நேரத்தில் பொங்கலை வைப்பது விசேஷம். பானையை அடுப்பில் வைத்து அந்த நேரத்தில் பொங்கலுக்கு பூஜையை கும்பிடுவதும் முடித்து விடுவது கூட ரொம்ப நல்லது தான். அதனால் நீங்கள் எப்பொழுது வைத்தாலும் இந்த 9 மணிலேருந்து 10:30 மணி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அது சுலபமாக இருக்கும். அறக்க பறக்க செய்ய வேணாம். காலையில் ரிலாக்ஸாக பண்ணலாம், பொறுமையாக எழுந்துக்கலாம், பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கலாம். காலையில் டிவியில் ஏதாவது நிகழ்ச்சி இருந்தாலும் அதையும் பாருங்கள். இந்த நேரத்தில் பொங்கலை கொண்டாடிடு. பொங்கல் வச்ச பிறகு, பொங்கல்னாவே குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, சூரியனை வழிபாடு பண்ணுறது, பெரியவர்களை வழிபாடு செய்வது,
பெற்றோர்களை வணங்குவது, மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அன்னதானம் செய்வது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது. பொங்கல் வச்சுன்னா மாட்டு பொங்கலுக்கு தான் நம்ம உணவு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பொங்கல் அன்னைக்கும் பசுமாடுகளுக்கு கொடுப்பது, வாயில்லா ஜீவராசிகளுக்கு கொடுப்பது, இதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதே போல் அனாத ஆசிரமங்களுக்கு உணவு கொடுப்பது, அவங்களும் சந்தோஷமாக அன்றைக்கி கொண்டாடுவதற்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம், மிளகாலாம் வாங்கி கொடுக்கலாம். காஞ்ச மிளகாலாம் வாங்கி கொடுத்தா டிஸ்ட்ரிக் போய்டும். காஞ்ச மிளகா போய் தேய்ச்சிட்டு வரோம்ல, எதுக்கு? எதிரிகள் தொந்தரவு, நமக்கு யாராவது ஏதாவது செய்வினை வைத்தாலும் போகும்னு நம்புகிறோம்ல. அதனால் அந்த போல் காஞ்ச மிளகாய் வாங்கி கொடுத்தாலும் அது தாளிக்கிறதுக்கு எல்லாத்திற்கும் காரம் வேணும்ல. மிளகு கொடுப்பது, சீரகம் கொடுப்பது, கல்லுப்பு கொடுப்பது, எண்ணெய்கள் கொடுப்பது, காய்கறிகளை கொடுப்பது, அரிசி பருப்புகளை கொடுப்பது, ஏதாவது ஒரு பொருள் நம்மளால் முடிந்தது கொடுக்க எந்த காலகட்டத்திலும் எல்லா விசேஷத்துக்கும் நல்லது. சித்திரைக்கு கொடுப்பது, பொங்கலுக்கு கொடுப்பது, தீபாவளிக்கு கொடுப்பது, அமாவாசைக்கு கொடுப்பது, பௌர்ணமிக்கு கொடுக்கறது, ஐயப்பன் கோயிலில் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதனால் அது போல் பண்ணிவிடுங்க. அதே சமயம் பொங்கல் திருநாளில் சூரியனுக்கு நன்றி சொல்கிறதோடு நம்ம சொன்ன எல்லாத்தையும் தயவுசெய்து பண்ணிட்டீங்கன்னா சீரும் சிறப்பும் சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடுவது. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பசுமாடுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து, கோதுமை சப்பாத்தி வெல்லம் கலந்து, கோதுமை மாவு வெல்லம் கலந்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சி கொடுக்கறது ரொம்ப வாழ்க்கையை எப்படி பசுமாடு சர்க்கரையை வெல்லத்தை சந்தோஷமாக சாப்பிடுகிறதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அதனுடன் போய் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது ஐதீகம். இந்த மாதத்தில் தை மாதத்தில் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் முன்னோர்களுக்கு உகந்த தினமான தை அமாவாசை. அது என்றைக்கு வருது? தை 4ஆம் தேதி, அதாவது 18/1/2026. அது ரொம்ப அற்புதமான அமைப்பு. அடுத்தது தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாள் பார்த்திங்கன்னா ரத சப்தமி, அதாவது சூரியனுடைய திசையை மாறக்கூடிய நாள். அது என்றைக்கு வருது? தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2026 அன்னைக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது முருகர். இப்போ தான் திருப்பரங்குன்றத்துலலாம் நம் முருகர் பக்தர்களுக்கு நமக்கு தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட்டு உள்ள உத்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அரசியல் பேசலை, ஒரு ஆன்மீகத்தில் ஆன்மீக நேசிக்கக்கூடியவனை தான் பேசலை. இது எந்த உலகத்திலாவது நியாயமா, ஒரு தர்மமா? இந்தியாவில் அதுவும் முதல் படை கடவுளுக்கு முருகருக்கு, அதாவது முருகருக்கு நம்ம அறுபடை வீடுகளில் முருகனுக்கு போயிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஒரு விளக்கு அன்றைக்கி யாரோ 2 பேர் ஏற்றிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இதுக்கு இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ மனசு கஷ்டங்கள், இவ்வளோ அதுக்கு வரலாற்று ஆய்வுகள் யாரெல்லாம் பேசுகிறதுன்னு இல்லாமல் எல்லாமே முருகருக்குன்னு வந்தால் தான் வரலாற்று ஆய்வுகள். அதே மற்ற மதத்துக்கெல்லாம் வராது. இந்துக்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இப்பொழுதெல்லாம் பேசுவீர்கள், கேட்பீர்கள். கண்டிப்பாக முருகனுக்கே இந்த நிலைமை என்பதை யோசித்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட முருகனுக்கு உரிய நாள்தான் தை கிருத்திகை, அதாவது தை 13ஆம் தேதி 27/1/2026 அன்று வருவது ரொம்ப விசேஷம். எல்லாத்தோட ரொம்ப விசேஷம் தைப்பூசம். தைப்பூசம்னா தெரியும், முருகர் அப்படியே கொண்டாடிடுவார். அப்பேற்பட்ட முருகருக்கு தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆண்டு இப்படி ஏராளமான பண்டிகைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த தை மாதம் என்பதை, தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்லாம் என்ன என்பதை பார்க்கிறோம். பிரமிப்பாக இருக்கும். பொங்கல் பண்டிகையில் ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் இடைவிடாமல் தெய்வத்திற்கு உண்டான விஷயங்களாக தான் நாம் பார்ப்போம். அடுத்ததாக தை மாதத்திற்கு உண்டான பொது பலன்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் தை மாதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்ப்போம். எனவே அதற்குண்டான தை மாதத்திலும்
இயற்கை பேரிடர்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். பஞ்சாங்கத்தின் பொது பலனில் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் வந்தாலே கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம் என்றாலும் பஞ்சாங்க குறிப்புகள் பயமுறுத்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. போர் மேகங்கள் உலகம் முழுவதும் இருக்கும். பெரிய அளவுக்கு கப்பல் வாணிபங்கள் தடைப்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஆகாய மார்க்க விமான அமைப்பிலும் தடைகள் காணப்படக்கூடிய அமைப்பாக, பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பஞ்சாங்கத்தில் காட்டு. இது ரொம்ப முக்கியம். போர் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், அதாவது அமெரிக்கா பண்ணாலும் யார் பண்ணாலும் என்ன இருக்கு, அதாவது வலிமை மிக்கவர்கள் எது வேணுமோ பண்ணால் அரசியல்வாதி மாதிரி யாரோ இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆக்கிரமித்து பண்ணால் ஒத்துக்கிறாங்களா? இது போல தானே நடந்தது. அதெல்லாம் தான் இந்த காலத்தில், சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகம் எப்பொழுதும் நிம்மதி இல்லாத ஒரு யுத்த பூமியாக, யார் என்ன செய்கிறார்கள், எந்த தூங்கி எழுந்துக்கிறதுக்குள் என்ன நடக்கும், இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், மனித பேரிடர்கள் பெரும் பக்கம். இந்த பக்கத்துக்கு பயந்து பயந்து வாழ்கிறது தான் இன்றைக்கு, ஏதாவது இன்னைக்கு வாழ்கிறோம். இந்த நேரத்தில் குமுதத்தை டிஜிட்டல் பேசுகிறோன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த க்ஷணம் என்ன நடக்குது என்று தெய்வத்துக்கு தான் தெரியும் என்பார்கள். அதனால் இந்த தை மாதத்தில் தென் மாவட்டத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. புயல் பாதிப்புகள் திடீரென்று ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் காட்டுகிறது. மின்சார உற்பத்தி, மழையால் சேதமாகக்கூடிய அமைப்புகள், மழை வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத இடங்களிலெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வறட்சி பிரதேசங்களிலெல்லாம் கூட வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா. அதே போல் சேலத்தில் சூறாவளி காற்றுடன் மழை வர வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. அகத்தியர் மலையில் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதீதமாக இருக்க வாய்ப்புகள் காட்டுகிறது. சென்னை வடகிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் உருவாகி அதனால் சிறு சிறு பாதிப்புகள் பெரிதாகாமல் நம் முன்னாடியாக எச்சரிக்கையுடன் இருக்கு. ஏன்னா இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள், அந்த அமைப்பு கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்தில் குட்டி காற்று சூறாவளிகள் தோன்றி பாதிப்புகளை ஏற்படுத்தும், வயல்கள் விளைந்த பயிர்கள் சேதம் ஆவது, தோட்டங்களில் பூச்சிகளால் தொந்தரவு வருவது, அட்டைப்பூச்சி கம்பளிப்பூச்சி என்று சொல்லுவது போல் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவது, பயிர் பாதுகாப்பிடமெல்லாம் செய்து கொள்வது விசேஷமாக காட்டப்படுகிறது. சதுரகிரி மலையில் மழைப்பொழிவால் வெள்ளப்பெருக்குகள் காணப்படுகிறது. எதிர்பாராத மழையால் உப்பளங்களிலெல்லாம் பாதிப்புகள், விவசாய கிடங்குகள் எல்லாம் அதீத கவனமாக இருப்பதும், உப்பு கிடங்குகளெல்லாம் கவனமாக இருப்பதும், பொங்கலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் தொடர் மழையால் 4-5 நாள், சில இடங்களில் 1 வாரம் கூட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் பஞ்சாங்கத்தின் எச்சரிக்கைகள் இருக்கிறது. அது பஞ்சாங்கங்கள் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணும். நடக்காது இருக்கிற பட்சத்தில் சந்தோஷம், நடந்தால் முதலே நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்கங்கள் வானிலை அறிக்கை மாறி என்பதை தான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து பரவக்கூடிய நோய் குறிப்புகளின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், குறிப்பாக இளவயதினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகமாக இந்த தாக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் கூட்டம் கூடக்கூடிய இடத்திலெல்லாம் குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், அதற்கேற்ற பகுந்த, அது ஏற்கனவே கொரோனா வந்த பிறகு பாதுகாப்பு முறையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். மகர மாதமான தை மாதத்தில், இந்த மாதத்தில் சூரியன் பகைவீடான மகரத்தில் இருக்கிறதுனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பொறுப்பில் இராணுவம், ஏற்கனவே சொன்னது தான், ஜனாதிபதியை 1 செகண்டில் கடத்தின்னு போயிட்டாங்க. எப்படி? அவர் தான் இந்த நாட்டுக்கே மன்னர்,
காதம் வச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு தூக்கின்னு போயிட்டாங்க. இதெல்லாம் தான் எங்கேயாவது நினச்சி பார்த்துருப்போமா? சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ரியல் லைஃப், நாட் ரியல் லைஃப். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் பெரிய பகை நாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் காணப்படுகிறது. அதில் நிறைய விஷயங்கள். அதேபோல் இராணுவ தலைமை, போலீஸ் தலைமை, நீதியரசர்கள், பெரும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத்துறையில் முன்னணி இருப்பவர்கள் எல்லாம் அதிக பாதுகாப்புடன் இருப்பதும், நீங்கள் தான் உங்கள் பாதுகாப்புகளை சரி செய்து கொள்வதும், மொத்தத்தில் தை மாதத்தில் சுபிட்சங்கள், பண்டிகைகள், நிறைய தெய்வ காரியத்திற்கு உண்டான நல்ல நாட்கள் வந்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகோதர உணர்வு, தெய்வ பக்தி இதெல்லாம் இருந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா வகைகளிலும் எல்லா ராசிக்காரர்களும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவரவர்கள் குல வழக்கப்படி, மத வழக்கப்படி எல்லாத்திலையும் இயற்கையை பேணி காப்பது தை மாதத்தில் இருக்கக்கூடிய சபதமாக வைத்து கொள்வதும், அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், டெல்லியிலெல்லாம் அத்தனை மாசுபட்டு மக்கள் வாழ்வதற்கே ஒரு தலைநகரம், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலே இந்த மாதிரி இருந்தால் மற்ற பகுதிகளெல்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆளக்கூடியவர்கள் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த பிறகு இந்த உலகத்தை அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகை ஏற்படுத்துவது தான் நம்ம முன்னோர்கள்லாம் இவ்வளோ காடுகளையும் மரங்களையும் உலகம் முழுவதும் வளர்த்தார்கள், பேணி காத்தார்கள். கடற்கரை சீற்றத்திற்காக கடற்கரையெல்லாம் அந்த சுனாமியை தாக்கக்கூடிய மரங்களெல்லாம் நட்டார்கள். அவர்கள் நட்டதனால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிலையும் அழித்து வளர்ச்சி என்று போய் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இயற்கையுடைய சீற்றத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தை மாதத்தில் இருக்கக்கூடிய சபதமாக ஒரு தனி மனிதனும் எடுத்தால்தான் அது அரசாங்கத்துக்கு கவனம் போகும். இப்பொழுதெல்லாம் தட்டிவிட்டால் மெயில் போகிறது. எல்லோரும் இயற்கையை பேணி காப்பதற்கு உண்டான உறுதிமொழியை இந்த தை மாதத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டு, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.